இந்த ஹோட்டலில் தான் அங்கே தங்கியிருந்தோம். கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது, சொல்கிறேன் நான் வழியில். இந்த ஹோட்டலில் தங்கியிருந்தோம், கிளம்பிட்டோம். 2000 சார்ஜ் பண்ணான். 2000 ஒர்த்தில் தான், பட் ஒன்றும் பண்ண முடியாது. எங்கே போனாலுமே அதே மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. இங்கேருந்து கிளம்ப போகிறோம். வந்து கிளம்பியாச்சுங்க. மை டியர் டார்லிங்ஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நடுவில் வாய்ஸ் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஸோ அதனால் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருக்கேன். ஸோ லேக் கிளம்பியாச்சு, லேக் போயிட்டுருக்கோம். ஏன்னா நாளைக்கு நம்ம பிளான் வந்து கர்துங்கலாவில் போய் ரீச் ஆகணுன்றது தான் நம்ம பிளானு. இன்றைக்கி லேல ரூம் புக் பண்ணியாச்சு, அங்கே போய் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், சுற்றி போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எல்லாமே சிங்கிள் ரோட்ஸ் தான். நேற்று அந்த சைட்லேருந்து வந்தோம், இந்த பேக் சைட், நம்மளுக்கு பேக் சைட் ரோட்லேருந்து இங்கே கிடையாது, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம். ரோட்லாம் பாருங்கள், ரொம்ப செம்மையாக குளிருதுங்க, செம்ம குளிர். இங்கேயே எப்படி இருக்குன்னா லேல எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. லேக்கு போனால் தான் தெரியும். இந்த சைட் லெஃப்ட்லேருந்து வந்தோம் நேற்று. ஸோ இதுதான் அந்த எண்டு, கார்கில் டவுனோட எண்டு. ஸோ பேரலாக இந்த ரிவருக்கு அந்த சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹைவேஸு. ஹைவேஸ் இந்த சென்ஸ்னா அப்படியே அவுட்டர் ஆஃப் கார்கில் அப்படியே போயிடலாம். கார்கிலுக்கு வராமல் அப்படியே கூட போயிடலாம். ஸோ இப்போ நம்ம அந்த இடத்துல தான் போய் கனெக்டே லேக்கு போகிறோம். கொஞ்சம் சின்ன ரோட்ஸ்னால கொஞ்சம் அங்கங்கே டிராஃபிக்காக இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ போவோம் வாங்க, அப்படியே போயிட்டே டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னன்னு தெரில, கோப்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் நல்லா வந்தது, அப்புறம் திரும்பி கொஞ்சம் ஸ்டக் ஆகிடுச்சு. வெளியில் சவுண்டு கேட்குது, வாய்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடங்கள்லாம் அப்படியே விட்டுருக்கேன் நான், வாய்ஸ் ஓவர் கொடுக்காம. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணின்னு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்லா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இதெல்லாம் சொல்லணும். வாய்ஸ் இருக்கிற இடத்துல நான் அப்படியே விட்டுருக்கேங்க. ஸோ வாய்ஸ் இல்லாத இடத்துல வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அந்த முழு வீடியோ பாருங்கள், அது ஒரு செம்மையாக இருக்கும். ரோட்ஸ் எல்லாமே வந்து இன்னமும் 225 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது, 5 கிலோமீட்டர் தான் வந்த மாதிரி இருக்குது. போயிட்டு இருக்கும். பயங்கர குளிருங்க, அப்படியே அந்த வயசை தூக்கினா ஐயப்பா பயங்கரமாக இருக்குது. எப்படி இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்குது பாருங்க. மவுண்டன்ஸ்லாம் செம்மையாக இருக்குங்க. ரோட்ஸ்லாம் பக்கா பர்ஃபெக்ட் ஆகியோ தனி அட்வென்ச்சராக இருக்குது. தனி உலகத்தில் நம்ம மட்டும் போகிற மாதிரி இருக்குது. பாருங்கள், எடுத்த மாதிரி எதுவும் வண்டி இல்லை, அப்பப்போ வண்டிங்க கிராஸ் பண்ணுது. மற்றபடி நம்ம மட்டும்தான் தனியாக அந்த ரோட்டில் போயிட்டுருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள், அந்த நேச்சர் எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குங்க. இது ஒரு ட்ராவலே வந்து நல்லாயிருக்கும். ஏற்கனவே எனக்கு சொன்னாங்க தனியாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், என்ஜாய் பண்ணுன்னு. கண்டிப்பாக ரொம்ப என்ஜாய் பண்ணி போயிட்டுருக்கேன். இந்த சன் வேறு எதிர்த்த மாதிரி இருந்து வருது, சூரியனோட ஒளி எதிர்த்த மாதிரி வருது, ஒரு வித்தியாசமாக இருக்குது. இந்த குளிருக்கு கொஞ்சம் இதமாக இருக்குது இந்த சூரிய ஒளி. ஸோ போவோம், அப்படியே போவோம். இன்னும் பயங்கரமான ரோட்ஸ்லாம் வரும், தனியாக தான் போக போகிறோம். ஏன்னா பிகாஸ் இது ஒரு ஹாஃப் சீசன் மாதிரி தானே. ஏன்னா நிறைய கூட்டம் வரதில்லை இப்போது, பிகாஸ் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு, குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் ஸ்னோஃபால் ஆக ஆரம்பிச்சிருந்தா லேயில் வந்து உங்களுக்கு சுத்தமாக எதுவுமே பண்ண முடியாததால் நிறைய டூரிஸ்ட் வந்து கம்மியாக இருக்குது. கார்ஸில் போகிறவங்க போகிறாங்க, மற்றபடி இந்த பைக்ஸில் போகிறவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அதனால் இந்த ரோட்லேயே நம்ம மட்டும்தான் போக போகிறோம். மேக்ஸிமம் தூரம் நம்ம மட்டும்தான் போக போகிறோம். எப்பயோ அப்பப்போ ஆடி கொண்டு அமாவாசை கொண்டுன்ற மாதிரி எங்கேயோ அங்கங்கே ஒவ்வொருத்தரும் நம்மளை கிராஸ் பண்ணுவாங்க. சைட்லலாம் பாருங்கள் எவ்வளோ அழுமையாக இருக்குங்க, இந்த பள்ளத்தாக்கு மாதிரி செம்மையாக இருக்குங்க. இந்த ரிவர் ஒன்று போகுது, செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக சோலோவாக வந்து பக்காவாக என்ஜாய் பண்ணாங்க இந்த இடத்துலலாம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர்லேருந்து நான் நேற்று கார்கில் வர வரைக்குமே பயங்கர என்ஜாய்மெண்ட். நம்ம மட்டும்தான் தனியாக வந்து நிறுத்துற மாதிரி ஒரு ஃபீலு. அப்பப்போ ஒரு வண்டி கிராஸ் ஆகுது, மற்றபடி நம்ம மட்டும் தனியாக போகிற மாதிரி ஒரு ஃபீலு. ரொம்ப அது என்ன சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லைங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம வர இந்த சோலோ ரைடில் வந்து சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு பீஸ்ஃபுல்னஸ்ஸு. முக்கியமாக ஃபோன் கால்ஸ் கிடையாது. நம்ம மொபைலுக்கு வந்து கால் வரல, நிறைய இடத்துல சிக்னல் இல்லாதனால கால்ஸ் கிடையாது. ஒரு இன்னமும் ஆகாசத்தில் பறக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சின்ன பிரேக் எடுத்தாங்க, அங்கே எழுத்த மாதிரி வெயில் உட்காந்து பாருங்க. தாத்தா நல்லா பேசியிருந்தாரு, அதெல்லாம்
அவன் எங்கேருந்து வரான்னு கேட்டார். சொன்னேன் அவ்வளோ தூரத்துக்கு வரியான்னாரு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஒரு சாக்லேட் ஒன்று சாப்பிட்டேன். பேப்பர் இங்கே கீழே போட்டேன். அவர் அதை எடுத்து இங்கே இருக்க குப்பைத்தட்டில் இருக்க போட்டார். செருப்பாக அடிச்ச மாதிரி இருந்தது. நான் அது மாதிரி பண்ண மாட்டேன், இன்னமும் நான் பண்ணிட்டேன். ஏன்னா க்ளவுஸு உலன் க்ளவுஸ் மாட்டுறதுக்காக நிறுத்தினாங்க. முடியல, என்னால் கையில் வரைச்சி போகுது. வரைச்சி போகுது, பயங்கரமாக வரைச்சி போகுது. வண்டியை ஓரம் நிறுத்திட்டுங்க. மிலிட்ரி ஆஃபீஸர் யாரோ கிராஸ் பண்ணுறாங்க, அதனால செம ஸ்பீடாக போகிறாங்க. ஸோ கிராஸ் பண்ணிட்டாங்க. இனி நம்ம கிளம்பி போக வேண்டியது தான். திரும்பி நம்ம பயணத்தை தொடருவோம். இங்கெல்லாம் வந்து அந்த வெயில் இருக்கிறதுனால கொஞ்சம் குளிர் தெரியாமல் இருக்குங்க, இல்லாட்டி செம குளிர் விரைச்சிக்குது கை. நீங்கள் பார்த்தீங்களா உள்ளன் க்ளவுஸ் போட்டேன், அதனால தான். ஏன்னா முடியல, இந்த நார்மல் லெதர் க்ளவுஸால வந்து ஒன்றும் தாக்கு பிடிக்க முடியல, அவ்வளோ குளிர். அப்படியே இந்த நுனி வரலாம் வந்து பயங்கரமா வரைச்சி போகுது. இது ஒரு புது அனுபவமா இருக்கு. நான் இவ்வளவு குளிர எதிர்பார்க்கல. ஏதோ ஓரளவுக்கு ஒரு வில்லேஜ், இது எவ்வளோ சின்ன வில்லேஜ். நல்லா இருக்கு பில்டிங்ஸ்லாம். பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. இந்த மாதிரி தாங்க இருக்குது, சின்ன சின்ன வில்லேஜஸாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. வீடுங்களாம் நல்லா கட்டியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கவங்கலாம் வந்து என்டர்டெயின்மெண்ட் வைஸ் என்ன இருக்குன்னு தெரில, ஆனால் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்கிறாங்க. எல்லாருமே நல்ல மனிதர்களாக இருக்காங்க. அங்கே நான் ஸ்டாப் பண்ண பார்த்தீங்களா, அங்கே பெரியவர் வந்து அவ்வளோ பேசினார் என்கிட்ட. ஒரு எப்படி சொல்கிறதுனா கண்டிப்பாக செருப்பால் அடித்த மாதிரி இருந்தது. நான் போட்ட ஒரு பேப்பரை வந்து அங்கே குப்பை சேரக்கூடாதுன்னு எடுத்துகிட்டு போயிட்டு அவர் வந்து வேஸ்ட் பேஸ்கெட்டில் போட்டார். உண்மையிலேயே ரொம்ப மக்கள் வந்து ரொம்ப அப்பாவியாக இருக்காங்க, ரொம்ப நல்லா பேசுகிறாங்க எல்லாருமே. இந்த இடத்துல வந்து ஒரு அந்த நக்கலெல்லாம் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக என்ன விஷயம் கேட்டாலுமே நல்லா சொல்கிறாங்க. இது பாருங்க, ஒரு மேடு வந்துடுச்சு, இங்கேருந்து அப்படியே நம்ம வண்டி முக்குறாரு, மெதுவாக ஏறுறாரு புருன்னு. ஸோ இனிமேல் கொஞ்சம் ரோட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த மலை மேலே ஹில்ஸை ஏறி அப்புறம் இறங்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இறங்கிடலாம். பட் ஏறும்போது இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் வேணும். ப்ரோ கொஞ்சம் முக்குறாரு. நம்ம வண்டி சிசி கம்மி இல்லைங்க, இழுக்கிறது கஷ்டம் தானே, இருந்தாலும் ஏறுவோம். கார்கில்ன்ற லேவை போய் ரீச் ஆகிடுவோம். இன்னைக்கு எப்படி ஒரு 3-4 மணிக்குள்ளே போய் ரீச் ஆகிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மலை ஏற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகலாம். மற்றபடி இன்றைக்கி போய் ரீச் ஆகிடும். ரூம்லாம் புக் பண்ணியாச்சு அங்கே. ஆனால் என்ன ஒன்று பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது. என்னென்னு கேட்டால் வந்து தண்ணிலாம் இல்லை, ஃப்ரீஸ் ஆகுது தண்ணி, அந்தளவுக்கு குளிர் இருக்குன்றாங்க. போவோம், போய் எவ்வளோ இருந்தாலும் நம்ம சேர்ந்தாலும் ஆகணும். நாளைக்கு கண்டிப்பாக நம்ம டார்கெட்டான கர்துங்களா பாஸில் போய் நின்னால் தான் நம்ம வந்து பயணம் வந்து ஒரு முக்தி அடையும். ஏறு 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 ஏற மாட்டேத வண்டி, முக்குது கிருன்னு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து வாய்ஸ் போயிடுச்சு. அந்த ரெக்கார்டிங்கில் வந்து சவுண்ட் இல்லை, இல்லாட்டி அந்த வண்டி அழுறதை கேட்டிருப்பீங்க. நம்ம ப்ரோ வந்து முக்கி அந்த புர்ருன்னு. இது ஒரு அனுபவங்க. ரோட்டில் ஓட்டிட்டு பிளெயின் ரோட்ஸில் ஓட்டும் போது நல்லாயிருக்கு. இங்கே பார்த்தீங்களா ரோடு எல்லாமே இங்கேருந்து நல்லா இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் இருக்கும். பட் ஃப்ரீயாக இருக்குது, டிராஃபிக் இல்லாமல் தனியாக போகிறதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே சொல்கிறேன், இதை சோலோவாக வந்து என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் இந்த அருமைகள். இங்கே ஒரு கோயில் ஒன்று வருதுங்க, புத்தர் கோயில் ஏதோ ஒன்று வரும் இங்கே. ஸோ அதை கிராஸ் பண்ண போகிறோன்னு நினைக்கிறேன். கிராஸ் பண்ணிட்டேன்னா, கிராஸ் பண்ண போகிறோன்னான்னு தெரியல. புத்தர் கோயில் மலைலாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன். அந்த எதிர்த்த மாதிரி இருக்கிற கல்லை பாருங்கள் எப்படி இது வந்து ஒரு மவுண்டன்ஸ் மலைகளை ரசிக்கிறதே ஒரு இமயமலைன்னா நான் சும்மாவா, அந்த அளவுக்கான ஹிமாலயாஸோட இது செம்மையாக இருக்குது. உண்மையிலே சோலோ ரைடு வாங்க எல்லாருமே. முடிஞ்சா உங்களுக்கு டைம் கிடச்சுன்னா அந்த சோலோ ரைட்ஸ் போங்க, அவ்வளோ அருமையாக இருக்குது. ட்ராவல் லவர்ஸ்க்கு சொல்கிறேன், எல்லாரையுமே போக முடியாது. ட்ராவல் லவர்ஸு சோலோவாக போய் பாருங்கள், ஒரு ரைடாக சோலோவாக போங்க, செம்மையாக இருக்குது. நம்ம வந்து சுதந்திரமாக தனிமையாக போகணும். ஆனால் சோலோ ரைடுன்றது வந்து இட்ஸ் நாட் அ ஜோக்குங்க. ஐயோ எனக்கு பிடிச்சிருந்ததுங்க. பட் என்ன சொல்கிறது, எனக்கு பிடிச்சிருந்தது ரைடு.
நான் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். இன்னைக்கு வரைக்கும் 11th டேன்னு நினைக்கிறேன். இன்னி வரைக்குமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி தான் நான் ட்ரைவ் பண்ணேன். ஸோ கருதுங்களா போகணும், அதுதான் என் டார்கெட். மற்றபடிலாம் பிஸ்கட் எங்கே போகிறோமோ இல்லை, கருதுங்களா போய் ரீச் ஆகணும். அது வந்து என்னோட ஒரு 4-5 வருட கனவு அது. அதை அப்படியே டார்கெட் பண்ணி 2 வருஷமாக ட்ரை பண்ணி டக்குன்னு கிளம்பிட்டோம் இந்த வாட்டி அக்டோபர் மாதம். ஸோ கருதுங்களா ரீச் ஆனால் தான் நம்ம டார்கெட் அச்சீவ் ஆன மாதிரி. அங்கே போய் நின்று அந்த போர்டுக்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுக்கிற ஒரு ஹாப்பினஸ் இருக்குது பாருங்களேன், அது நாளைக்கு தான். இப்போயே எனக்கு ஒரே பரபரப்பாக இருக்குது. எப்படா போவோம், எப்படா தூங்குவோம், எப்படா விடியும், எப்படா வண்டி எடுத்து கருதுங்களா போவோன்ற அளவுக்கு ஒரு க்யூரியாசிட்டி வந்து பயங்கரமாக நம்ம தலையில் இறங்கிடுச்சு. இப்போ ரீச் ஆகணும். செம்மையாக இருக்குங்க. ரோட்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன். இங்கே போகிறதுக்கு, இந்த மலைப்பகுதியில் போகிறதுக்கே வந்து செம்மையாக இருக்குது. ஒரு முரட்டுத்தனமான ஒரு மலைப்பகுதி எப்படி இருக்கு பாருங்களேன். ரோட்ஸ் மட்டும் உண்மையிலேயே பாராட்டணுங்க. ரோட்ஸ் வந்து செம்மையாக இருக்குது, நல்லா போட்டிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே ரோடு ஆகட்டும். ஸ்ரீநகர்லேருந்தே வரும்போது கூட எங்கேயுமே வந்து சரியில்லை. மீன் நல்லா இருக்குது, எல்லா ரோட்ஸுமே நல்லா இருக்குது. இந்த சைடு பாருங்களேன், அதெல்லாம் பள்ளம், இதுவெல்லாம் ஒரு வியூ நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குல்ல தனியாக போகிறதுக்கு. முன்னாடி ஒரு லாரி கார் போகிறாரு, அவரை ஓவர்டேக் பண்ணலாமா, பண்ணிவிடுவோமா, பண்ணிடலாம். பண்ணலாம். கொஞ்சம் யாரும் இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்குது, ஜாலியாக போகலாம். இவ்வளோ பெரிய லாரிஸ் எல்லாமே வருதுங்க. இதுக்கப்புறம் ஒரு ஏத்தங்கள் இருக்குது, ஒரு மலை ஏறி இறங்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த இடத்துல தான் கொஞ்சம் நம்ம ப்ரோ வந்து தகராறு பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஆனால் பாருங்களேன், வழியெலாம் செம்மையாக இருக்குல்ல. திரும்பி அதே சொல்கிறேன், நீங்கள் செம்மையாக இருக்குது. அவ்வளோ ரசித்தேங்க, உண்மையிலேயே அவ்வளோ ரசிக்கிறேன். இந்த ஹிமாலயாஸு, இந்த லடாக்கு வர்றது வந்து அவ்வளோ ரசித்து, ஸ்ரீநகர்லேருந்து தனியாக வர ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்களேன். அது வார்த்தைகள் இல்லை, அது அனுபவம் தான். அனுபவிக்கிறவங்க தான் தெரியணுவாங்களா, அந்த மாதிரி அனுபவிச்சா தான் தெரியும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வர வழி எல்லாமே திடீர்னு பார்த்தா ஒரு வண்டி இருக்கும். ஒரு இடத்துல வந்து செட்டாக் ஸ்கூட்டர் பார்த்தேன். ஆனால் பார்த்தா சுற்றி முற்றி ஆளே கிடையாது. எங்கே போயிடறாங்க தெரில, பள்ளத்தில் ஏதாவது வேலை நடக்குதா என்னான்னு தெரில. ஸோ அதே மாதிரி தான் பாருங்களேன், இங்கே ஒரு கார் நிற்குது பாருங்களேன். தோ 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 இந்த கார் தான். இந்த கார் நிற்குதா, நான் சுற்றி முற்றி ஆளே கிடையாது. எங்கே இருக்காங்கன்னு தெரில. ஒரு வேளை பிரேக் டவுன் ஆகி நிற்குதா, இல்லை பள்ளத்தில் எங்கேயாவது வேலை நடக்குதா என்னன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல பைக்ஸ் வந்து ஒரு அந்த ஸ்கூட்டரு, அந்த பழைய வண்டி, ஸோ அவங்களாமே வந்து வேலை செய்வாங்க. இந்த ரோட்லாமே வந்து இந்த பேட்ச் ஒர்க்ஸ்லாம் நிறைய நடக்குது. ஸோ அந்த பேட்ச் ஒர்க்ஸ்லாம் பார்க்கறதுக்காக வந்திருக்கலாம். நிறைய பேர் இருக்காங்க இங்கே வேலை செய்கிறவங்க. ஸோ சின்ன சின்ன பள்ளமாக இருந்தாலே அதை வந்து இம்மீடியட்டாக வந்து சரி செய்கிறாங்க. ஸோ அதனால் அந்த பேட்ச் ஒர்க்ஸ் பார்க்கறதுக்கெல்லாமே வந்து இப்போது நிறைய பேர் வேலை நடக்குது. இந்த வர வழிலாம் பார்த்தோம். ஸோ அதெல்லாம் கோப்ரோவில் ஷூட் பண்ண முடியல. நான் எங்கெல்லாம் ஆஃப் பண்ணணும் அந்த இடத்துல தான் வந்து அந்த வேலைலாம் நடக்குது. ஸோ இதே மாதிரி நான் வந்து இந்த வீடியோ இல்லாமல் ஒரு தனியாக வந்து இது கிட்டக்கிட்ட ஒரு 1.5 மணி நேரம் ரெக்கார்டிங். இது நான் வந்து சுருக்கி அதை வந்து ஒரு 27 நிமிஷத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த வியூ எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும், அந்த மலைப்பகுதி எல்லாமே. அது நான் வந்து அது வெறும் வாய்ஸ் இல்லை, அதெல்லாம் பிரச்சனை. அதனால் நிறைய கட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணி தான் போட்டிருக்கேன் இதை. சில இடத்துல வாய்ஸ் வருது, சில இடத்துல வாய்ஸ் வரல. அது ஏதோ அடாப்டரில் ஏதோ மிஸ்டேக் இருந்திருக்கும், நான் கவனிக்காமல் நானும் ஓட்டிட்டேன் ஃபுல்லாகவே. இது எங்கே போய் நோட்டீஸ் பண்ணேன்னா, ரொம்ப லேட்டாக நோட்டீஸ் பண்ணேன் நான். சில இடத்துல வாய்ஸ் வருது, வாய்ஸ் வராத இடம் தான். ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா, அந்த ட்ராவல் வீடியோவை வந்து ஒரு மியூசிக் போட்டு தனியாக போடுறேன். அது அந்த அனுபவமே உங்களுக்கு தனியாக இருக்குங்க. இருங்க நிறுத்தும் கொஞ்சம் நேரம். இதை பாருங்கள், இதுதான் அந்த ஆர்ச். கார்கில்லேருந்து தாண்டி இப்போ லேவோட டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போகிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா லே இங்கேருந்து 110 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோ முக்கி நம்ம இப்போ ஒரு 65 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். அதே மாதிரி போகிற வழியில் நம்ம ஃபத்துல்லா டாப்பை ரீச் பண்ணுவோம். ஃபத்துல்லா டாப்பை பார்த்துட்டு அப்டேட் டுவர்ட்ஸ் லே தான். இன்னைக்கு எப்படியும் ஒரு 4 o'clock இப்போ ரீச் ஆகலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எத்தனை மணிக்கு ரீச் ஆகும்னு பார்ப்போம். ரொம்ப ஸ்லோவாக இந்த இடம் வழியெல்லாம் மலை எப்படி இருக்கு, அதான் அந்த எதிர்த்த மாதிரி அந்த 2 மலைக்கு நடுவில் பனி தெரியுதா, எனக்கு கோப்ரோவில் தெரியுதான்னு தெரியல. அந்த 2 மலைக்கு நடுவில் பாருங்களேன், அந்த ஒரு பனி, அந்த ஒரு மலை ஃபுல்லாக பனியாக இருக்குது, ஸ்னோவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இங்கேயே இருக்குன்னா இன்னும் லேக்கு போனால் இன்னும் நிறையா பார்க்கலான்னு நினைக்கிறேன். கரெக்டாக பாருங்களேன், தெரியுதா இப்போ உங்களுக்கு? சென்டராக இருக்குது பாருங்கள், அந்த வி ஷேப்பில் இருக்க சென்டராக இருக்க மலையில் பாருங்கள், அப்படியே ஃபுல் ஸ்னோ. அது
ஸோ மேலே ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குது. இது நான் ஸ்ரீநகரை தாண்டி ஒரு 50 கிலோமீட்டர்லேருந்து பார்க்க ரொம்ப தூரமாக வந்து பார்த்தீங்கன்னா பனி படிந்த மலையாக இருக்குது. எல்லாமே ஸ்னோ இருக்கிற மலையாக இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அநேகமாக லே வந்து லெஃப்டில் போனோம், லேல போனால் பார்க்கலான்னு நினைக்கிறேன் ஸ்னோவை. ரொம்ப குளிர், ஆனால் செம்மையாக இருக்குங்க குளிர். ஸோ மிலிட்ரி வண்டிங்க கிராசிங் மட்டும் நிறையா இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர்ல இருந்து பாருங்கள் எவ்வளோ வண்டி பாருங்கள். இப்போ ஒரு 3 வண்டி கிராஸ் ஆச்சு, பின்னாடி வருது பாருங்கள். இது எல்லாமே வந்து மிலிட்ரி மீன் செக் பண்ணுறாங்களா எதுக்கு இந்த மீன் ரொட்டீனாக இருக்குது. இது இப்போ இது மூணாவது பேட்சோ 4வது பேட்சோ நான் பார்க்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் வண்டி ஒன்று இருக்குது, ப்ளஸ் இவங்க சோல்ஜர்ஸ் இருக்கிற வண்டியுமே இருக்குது. அதில் இந்த இடங்க ரோடு இந்த இடத்துல கொஞ்சம் சரியில்லை. ரோடு நல்லா இருக்குன்னு இந்த இடத்துல கொஞ்சம் சரியில்லை ரோடு. அதுவும் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேட்ச் ஒர்க் பண்ணினே வராங்க, பின்னாடி நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதையுமே வந்து பேட்ச் ஒர்க் பண்ணி ரோடு வரைக்கும் உண்மையிலேயே பாராட்டணும். ரொம்ப நல்லா பண்ணி வச்சுருக்காங்க ரோடு. அதனால தான் நிறைய பேர் வந்து You are at an altitude of 13,478 feet. அந்த போர்டை மறைச்சி போட்டாங்க. பாருங்க சட்டுலா பாஸ்.